ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக்னால க்ரஷ்ஷு லவ்வர் ஆகலாம், லவ்வரு எக்ஸ் ஆகலாம். ஆனால் $225 மில்லியன் லாஸ் ஆகி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், மிசுஹோன்னு ஒரு ஜாப்பனீஸ் ட்ரேடர் ஜேகாம்னு ஒரு கம்பெனியோட ஷேரை 6,10,000 yen ஒரு ஷேருக்குன்னு போடுறதுக்கு பதிலாக 6,10,000 ஷேர் பெர் என்னு லிஸ்ட் பண்ணிடுறாரு. இந்த ஒரு விஷயம் இன்வெஸ்டர்ஸை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஷேர் மார்க்கெட்டையுமே திரும்பி பார்க்க வைக்குது. பட் மிசுஹோ இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த கம்பெனிக்கு $225 மில்லியன் லாஸ். சரி, டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி அவர் போகிறப்போ எந்த பயனும் இல்லைன்னு அவங்களும் கையை விரிச்சிடுறாங்க. அண்ட் இது டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட்டாக மாறுது. ஸோ யோசிக்காமல் மெசேஜ் பண்ணுவேன், அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குன்னு கூட தெரியாமல் செலவு பண்ணுவேன்னு சொல்கிறீங்கன்னா, திஸ் இஸ் யுவர் ரிமைண்டர் டு கிராஸ் செக் எவ்ரி திங். ட்ரேடாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி, ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்கே காசு அனுப்புனீங்கன்னா கூட ஈவன் அ ஸ்மால் மிஸ்டேக் கேன் ஹேவ் அ பிக் கான்சிக்வன்சஸ். ஏன் இந்த ரீலை மாற்றி உங்கள் க்ரஷ்ஷுக்கு அனுப்புனீங்கன்னா கூட அதுக்கும் கான்சிக்வன்சஸ் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன்.